வளர்ந்து வர்ற உலகத்துல மக்களுடைய கூட்டம்ங்கிறது ஆன்மீகத்தை நாடி தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஆன்மீகத்தை நாடி போனாலும் அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு நிறைவு இருக்கா, ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு நீங்க சொல்ற பதில் அப்படின்னா அது என்னங்க? அவரவருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே கர்மாவா விதைச்சு வச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் அது ரொம்ப அதிகமாகி என்ன நெருக்குதுங்கிற உணர்வு வரும் பொழுது நம்ம தேடுறது என்னவாயிருக்குன்னா, நான் வந்து இவ்வளோ நாள் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் இனிமேலாவது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நம்ம இனி முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். திருவண்ணாமலையில் கிரிவலம் போனால் நல்லதுன்னா உடனே அங்கே கிளம்பிடுவாங்க. ராமேஸ்வரத்தில் திதி கொடுத்தா நல்லதுன்னா உடனே அங்கே கிளம்பிடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் உடம்பாலையும் மனசாலையும் ஆரோக்கியமாக வாழணும்னு அவன் மனசில் உண்மையிலேயே ஆழ் மனசில் ஒரு எண்ணம் இருந்தா அதுக்கு இந்த உலகத்தில் சிறந்த வழிங்கிறது சித்தர் மார்க்கம் தான். மூலாதாரம் சரியாக செயல்படாத ஒருவருக்கு தன் பிள்ளைகளின் மீது வெறுப்புணர்வும் கோபமும் குற்றம் சொல்லும்படியான சூழ்நிலையும் அமையும். இதுவே சுவாதிஷ்டானம் என்ற சக்கரம் யாருக்கு சரியாக செயல்படவில்லையோ, ஆரோக்கியமாக செயல்படவில்லையோ, புதிய புதிய சித்தர்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்காங்க. அந்த சித்தர்கள் பேரால ஆலயங்களும் பிரம்மாண்டங்களும் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்ட அகத்தியரோ, போகரோ, சிவவாக்கியரோ, திருமூலரோ எங்கேயாவது பிரம்மாண்டமான முறையில் அவங்க பேரால ஏதாவது நடந்து பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே அவங்க தான் இந்த உலகத்தோட முதல் சயின்டிஸ்ட் அப்படின்னு. இந்தியாக்காரனுக்கு தெரியல போகரை பத்தி, ஆனா சைனாக்காரன் சொல்றான். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, உனக்கான உன்னை வழிநடத்தக்கூடிய உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பற்றி உனக்கு தெரியணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை போய் பார்க்கறதுக்குன்னு நான் ஒரு ரூட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ரூட்டை வெளியில் போய் பாரு. அந்த ரூட்டை அப்படியே உள்ளே ஃபாலோ பண்ணு. நீயும் அவரை பார்ப்ப. எப்போ நீ அவரை பார்ப்பியோ அப்போவே புதுசாக பிறப்ப, உன் வாழ்க்கையை ஜெயிப்ப. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கின்ற அமரப்புண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்க போகர் சித்தாந்த சபையில் இருக்கும். போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரனையா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட ஆன்மீகம் மற்றும் சித்தர்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இடமும் இந்த சூழலுமே ரொம்ப நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற மாதிரி ரொம்ப ரம்யமான ஒரு இடமாவே இருக்கு. ரொம்ப மனமகிழ்வோடு நீங்க உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம். பொதுவாகவே வந்து இப்ப நீங்க வந்து சித்தர்கள் சார்ந்த விஷயங்களையும் முத்திரைகள் சார்ந்த விஷயங்களையும் நிறைய சொல்லி தரீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து சித்தர்கள் பற்றின விஷயங்களையும் ஆன்மீக தேடலில் இருக்கவங்களுக்கான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வளர்ந்து வர்ற உலகத்தில் மக்களுடைய கூட்டம்ங்கிறது ஆன்மீகத்தை நாடி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆன்மீகத்தை நாடி போனாலும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவு இருக்கா, ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் சொல்கிற பதில் அப்படின்னா அது என்னங்கய்யா? இதைத்தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எண்ணம் போல வாழ்க்கை. அவரவர் எப்படி வாழணும், அவரவருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே கர்மாவாக விதைச்சி வச்சிடுறாங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது அது பின்விளைவு என்ன கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல யாருக்குமே விழிப்புணர்வு இருக்கிறதில்ல. உதாரணத்துக்கு உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் செய்கிற செயல் ஏதோ ஒரு விதத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே வார்த்தையாலேயோ செயலாலேயோ உங்களை துன்புறுத்திடுறேன். அதை செயலை செய்யும் பொழுது இது எனக்கு திரும்பி எப்படி வரப்போகுது அப்படிங்கிற இடத்துல நமக்கு விழிப்புணர்வு இருக்கிறதே கிடையாது. அப்படி நிறைய கர்ம கணக்குகளை சேர்த்து வச்சிடறோம். ஒரு கட்டத்தில் அது ரொம்ப அதிகமாகி என்ன நெருக்குதுங்கிற உணர்வு வரும் பொழுது நம்ம தேடுறது என்னவாயிருக்குன்னா, சித்தர்களோ ஏதாவது ஒரு கோவிலோ போனால் நமக்கு மன நிம்மதி கிடைச்சிராதா, மன நிறைவு கிடைச்சிராதா அப்படின்னு நினச்சி தான் ஓடுறோம். எப்போ அந்த உணர்வு வருதுன்னா, இந்த கர்ம கணக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அது நமக்கு புண்ணு பெருசாகி வலியை கொடுக்குதுங்கிற அளவுக்கு வரும் பொழுது, தாங்க முடியலைங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது தான் மனுஷன் எங்கே ஓடுறான் அப்படின்னா, கோவில்களுக்கோ அல்லது இந்த மாதிரி குருமார்கிட்டோ உபதேசம் கேட்டு. அப்படி ஓடுறதுல தப்பு இல்லை. ஓடுற ஒருத்தருக்கு கூட இது ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு, இதுக்கான விதையை நாம் எப்போ போட்டிருப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு
ஞானம் மட்டும் இருந்தால் போதும். அதே ஞானத்தை அப்படியே தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிற உணர்வு இருந்தால் போதும். ஆன்மீகம் ஜெயிக்கும், அவங்க உபதேசம் வாங்கிறது ஜெயிக்கும். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த குருமார்கள்ட்ட உபதேசம் கேட்க போகிறதுக்குன்னு ஒரு நிறைய கூட்டம் பெருகிருச்சு. விதவிதமான ஸ்டைலில் விதவிதமான உபதேசம் கொடுக்கறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் தேடி போகிறதுக்கு கூட்டம் பெருகி போயிடுச்சு. அடுத்தது கோவில்கள். ஒரு கோவிலை சொன்னால் அந்த கோவிலின் பேரில் உள்ள புனிதத்துவம், அந்த கோவிலில் உள்ள ஸ்பெஷாலிட்டி எதையாவது சொன்னால் அங்கே போனால் நம்ம பிரச்சனை தீந்துராதான்னு நினச்சி ஓடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் பெருகிருச்சு. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உண்மையை கவனித்து பாருங்கள். எங்கே உங்களுக்கு கோவில்கள்லையும் உபதேசம் வாங்குறவர்கிட்டையும் கூட்டம் பெருகி போகிறாங்களோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுமக்க முடியாத அளவுக்கு கர்ம கணக்குகளை சுமந்து அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகளை தாங்க முடியலைங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது தான் கோவிலுக்கு மக்கள் போகிறாங்க, உபதேசம் கேட்க போகிறாங்க. எப்போ இந்த உணர்வு வருதோ அப்போ அங்கே ஆன்மீகம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான அறிவு வேலை செய்யாததுனால இன்னொரு விஷயத்தை தேடி ஓடலாமாங்கிற எண்ணம் மனுஷனுக்கு வருது. இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கா? கண்டிப்பாக. இது பக்தின்னு சொல்ல முடியாது, இது ஒரு வகையான சுயநலம். உண்மையிலே மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு பேர் சுயநலம். தான் செய்த வினைகளுக்கான பலன் தான் இப்போ நாம் அனுபவிக்கிறது. இதுக்கு இன்னொரு பக்கம் போய் தீர்வுக்கு போயிட்டா மட்டும் நான் செஞ்ச வினையிலிருந்து என்னால் தப்பிச்சிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல மக்கள் இல்லை. அப்போது ஏற்கனவே செஞ்சதுக்கான பலன் இனிமே நான் செய்யாமல் நன்மைகளாக மாற்றி பலன்களை எப்படி மாற்றுறதுன்னு யோசித்தா அதுக்கு பேர் ஆன்மீகம். ஆனால் நம்ம அப்படி யோசிக்கிறோமா? இல்லை. இப்போ என்ன ஆகும்? இப்படியே போய்கிட்டே இருந்தால் உபதேசம் கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை உபதேசம் வாங்குறவங்களை விட அதிகமாகும். ஊருக்குள்ளே இருக்கிற கோவில்களில் இருக்கிற இறைவனுடைய எண்ணிக்கையை விட வழிபாடு செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக ஆரம்பிச்சிடும். இன்னும் கோவில்களில் கூட்டம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால் விழிப்புணர்வு இல்லாதது. அதனால் வெற்றி சதவீதம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்போ ஒரு மனிதன் நாம் ஏன் இந்த கஷ்டத்துக்கு ஆளானோங்கிற உணர்வை பின்னோக்கி திரும்பி பார்க்குறானோ, பார்த்ததுக்கப்புறம் இனிமே நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறானோ அப்போ தான் அவன் எடுக்கிற முயற்சிகள் கூட ஜெயிக்கும். கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் சித்தர் போகர் சார்ந்த நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க, மக்களுக்கான விஷயங்களையும் செஞ்சிட்ருக்கீங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு குருவாகவும் இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களோட பிரச்சனைன்றது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. நம்மளும் இந்த அளவில் செஞ்சோன்னா பரவாயில்லன்னு இல்லாமல் எல்லை இல்லாமல் தான் பாவங்களையும் கர்மாக்களையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், சேர்த்திட்டும் இருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் ரியலைஸ் பண்ணுவான்ல சார், நான் இவ்வளோ நாள் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் பண்ணின தப்புக்கான தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ரெடி, ஆனால் இனிமேலாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நம்ம இனி முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். நல்ல அருமையான கேள்வி. ஒவ்வொரு மனுஷனுக்குமே சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது அவனோட ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம். இந்த சந்தோஷமாக வாழ்கிறது, ஆரோக்கியமாக வாழ்கிறதுன்னு யோசிக்கிறது இன்னார் தான் யோசிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும். இப்போ அந்த ஆசை வந்த உடனே அவனுடைய பார்வையில் என்ன தேடல் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு குரு, இல்லை கோவில்களில் எது பீக்கில் இருக்குது, எது ரொம்ப பிரபலமான கோவில், எது மக்கள் அதிகமாக ஓடக்கூடிய கோயில், அங்கே ஓடுறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் போனால் நல்லதுன்னா உடனே அங்கே கிளம்பிடுவாங்க. ராமேஸ்வரத்தில் திதி கொடுத்தா நல்லதுன்னா உடனே அங்கே கிளம்பிடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே ஒரு மனுஷன் உடம்பாலையும் மனசாலையும் ஆரோக்கியமாக வாழணும்னு அவன் மனசில் உண்மையிலேயே ஆழ் மனசில் ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கு இந்த உலகத்தில் சிறந்த வழிங்கிறது சித்தர் மார்க்கம்தான். இப்போ சித்தர் மார்க்கம்னு சொன்னால் என்னவா இருக்கும்? சித்தர் கோவில்களில் போய் தீபம் போடுறதா, இல்லை சித்தர்கள் பிடிச்ச வஸ்திரங்களோ இல்லை நெய்வேத்தியங்களோ வைக்கிறதா, இல்லை சித்தர் ஆலயங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்குறதா, இப்படிங்கிற கேள்வி வரும். சித்தர் மார்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்காக ஒரு கொள்கை ஒன்று வச்சுருக்காங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவங்களோட தாரக மந்திரம். நான் ஏன் அதை தொடறேன் அப்படின்னா, நீங்கள் கோவில்களுக்கு போகிறதுங்கிறது ஒரு விஷயத்தை அண்டத்தில் பார்ப்பதற்கு சமம். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் கோயிலுக்கு போனையோ என்ன செஞ்சியோ அதை அப்படியே பிண்டத்தில் பார் அப்படின்னு சொல்கிறது சித்தர் மார்க்கம். இப்போ சித்தர்கள் அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்திலையும் சொல்கிறாங்கன்னா, நீ வெளியில் கோவில்களை பார்க்குற, வழிபாடுகள் செய்கிற,
பூஜைகள் செய்கிற, இன்னும் என்னென்னமோ செய்கிற, இது எல்லாத்தையுமே உன்னால் எப்போ உனக்கு உள்ளார பார்க்குறதுக்கும் தேடுறதுக்கும் தோணுதோ, முயற்சி எடுக்கிறையோ, அன்னைக்கு நீ நல்லா இருப்ப. இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நான் அதை அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். நம்ம உடம்புல இந்த பகுதிக்கு பேர் குருஸ்தானம்னு பேர். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நவகிரகங்களில் உள்ள குரு பார்த்தா நமக்கு கோடி நன்மைன்னு. கோடி அப்படின்னா கடைசின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கடைக்கோடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உச்சக்கட்டம். குரு பார்க்குறார் அப்படின்னா இருக்கிறதுலேயே உச்சக்கட்டமான நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இப்போ இந்த குரு பார்க்குறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? எல்லாத்துலேயுமே சித்தர் உலகம் சொன்ன அந்த மறைபொருளை யோசிக்கணும். ஏன் சித்தர் மார்க்கம்தான் உலகில் சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா முட்டாள்தனமாக சொல்லலை. குரு பார்க்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இவரை தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர், இந்த உடம்போட மாஸ்டர். ஏன் அவரை மாஸ்டர்னு சொல்கிறாங்கன்னா, பிற சுரப்பிகள் வேலை செய்யாவிட்டாலும் கூட அந்த வேலையையும் சேர்த்து செய்வதற்கான தகுதி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இவர் இந்த உடலின் சுய தரிசனாதிபதி, சுய தர்ப்பணாதிபதினு சித்தர்கள் கொண்டாடிய ஒருவர். இவருக்கு பேர் குரு. எல்லாரையும் வழிநடத்துபவர் அப்படின்னு ஒரு பேருண்டு. ஈசானன் அப்படிங்கிற காற்று. இந்த குரு பார்க்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குரு ஆரோக்கியமாக பார்க்குறார், இந்த குரு ஆரோக்கியமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படின்னு வரும் பொழுது கோடி நன்மைனா உச்சக்கட்ட நன்மை. இப்போ இவர் பார்க்குறார், மூலாதாரம் சரியாக செயல்படலை, இவர் நல்ல ஆரோக்கியமாக பார்க்குறார் அப்படின்னா அது தன்னிச்சையாக செயல்படாட்டியும் கூட இவர் அதை செயல்படுத்துவார். இப்போ சுவாதிஷ்டானம் செயல்படலை, அது தன்னிச்சையாக தன் இயல்பிலிருந்து செயல்படாட்டியும் கூட இவர் அதை செயல்படுத்துவார். இப்போ புரிஞ்சுக்கோங்க, மூலாதாரம் சரியாக செயல்படாத ஒருவருக்கு தன் பிள்ளைகளின் மீது வெறுப்புணர்வும் கோபமும் குற்றம் சொல்லும்படியான சூழ்நிலையும் அமையும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதுவே சுவாதிஷ்டானம் என்ற சக்கரம் யாருக்கு சரியாக செயல்படவில்லையோ, ஆரோக்கியமாக செயல்படவில்லையோ அவர்களுக்கு தன் பெற்றோர்கள் மீது கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் குறை சொல்லும்படியான சூழ்நிலை உருவாகும். இப்போ கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய குரு சரியானபடி ஆரோக்கியமாக பார்த்தால் இவை அனைத்தும் சரியாகும். இப்போ இங்கே இருக்கக்கூடியது சரியானா தன் பிள்ளைகள் தன்னுடன் இணக்கமாவார்கள். இங்கே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் சரியானா தன் பெற்றோர்கள் தன்னுடன் இணக்கமாவார்கள். இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை. சும்மா பார்க்க இல்லை, ஆரோக்கியமாக அறிவோடு பார்க்க இந்த உலகில் நீ பார்க்காத நன்மையை பார்க்க முடியும். இப்போது நீங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க, அதனால் கண்டிக்கக்கூடாதா, குறை சொல்லக்கூடாதா, அறிவுரை சொல்லக்கூடாதான்னு பார்க்குற இந்த கோணத்தை சித்தர்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். உங்களுக்கான அந்த சூழ்நிலை உங்கள் அகம்தான் தீர்மானித்தது. உங்கள் அகத்தை சரி செய்தால் அந்த சூழ்நிலை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், சித்தர் மார்க்கம் என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு? உங்களை இப்போ சித்தர் மார்க்கம் எப்படி டைவர்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம், சித்தர்கள் தீபம் போடுறது, சித்தர்களுக்கு பிடிச்ச பொருட்கள், சித்தர்களுக்கு இன்னென்ன மாதிரி கிழமை, இன்னென்ன ராசிக்கு இன்னென்ன சித்தர்கள் பழக்கி வச்சுருக்காங்களா? ஆனால் சித்தர்கள் மார்க்கம் உண்மையிலே சொல்கிறது, உனக்கு வெளியில் என்ன நடக்குதோ அதை ஏற்கனவே உள்ள நீ தீர்மானித்து வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. உன் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு நடக்குது அப்படின்னா உன்னுடைய அநாகத சக்கரத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீ அநாகத சக்கரத்தை சரி பண்ணின உடனே கணவன் மனைவிக்குள்ளார கருத்து ஒற்றுமையாகி நீங்கள் என்றைக்குமே பிணக்கமில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. மனைவியை குறை சொல்வதற்கு முன்னால், கணவனை குறை சொல்வதற்கு முன்னால் உன்னுடைய அநாகத சக்கரத்தை சரி பண்ண மட்டும் முயற்சி எடு. இதுதான் சித்தர் மார்க்கம். உங்களுக்கு இந்த மார்க்கம், இந்த அநாகத சக்கரம் பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால குடும்பத்தில் பிரச்சனை வருதா, அப்பாவுக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை வருதா, இந்த சக்கரங்கள் சரியாக செயல்படலை. ஆனால் எங்களுக்கு இதை பற்றின எந்த ஒரு அறிவும் புரிதலுமே இல்லை. இதுதான் விஷயம். இதுதான் ரொம்ப நாளாகவே நாம் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு அடையாளம். நான் சில விஷயங்கள் சொன்னால் இப்போது இந்த காலத்தில் உள்ள மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே புதிய புதிய சித்தர்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்காங்க. அந்த சித்தர்கள் பேரால் ஆலயங்களும் பிற பிரம்மாண்டங்களும் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்ட அகத்தியரோ
போகரோ சிவவாக்கியரோ திருமூலரோ எங்கேயாவது பிரம்மாண்டமான முறையில் அவங்க பேரால் ஏதாவது நடந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ பிரச்சனை என்னன்னா, எங்கே இவங்களுடைய மூலம் வந்துடக்கூடாது அப்படின்னு யாரோ யோசிக்கிறாங்களோன்னு நமக்கு ஒரு சின்ன டவுட் வருது. உண்மையிலேயே அவங்க தான் இந்த உலகத்தோட முதல் சயின்டிஸ்ட் அப்படின்னு. இந்தியாக்காரனுக்கு தெரியலை போகரை பற்றி, ஆனால் சைனாக்காரன் சொல்கிறான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, வேதியியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரன் போகருக்கு ஒரு பேரே கொடுக்குறான். நீங்கள் சொல்கிற சயின்ஸ் வளர்கிறதுக்கு முன்னால் சைனாக்காரன் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், வேதியியலின் தந்தை. நீங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி அவரை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவர் அதுக்கு முன்னாலே அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறான். நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? தெருவுக்கு தெருவு எத்தனையோ தலைவர்களுடைய எத்தனையோ சமீபத்திய சித்தர்களுடைய பெயர்களை எல்லாம் பார்க்குறோம். எங்கேயாவது அகத்தியர், போகர், சிவவாக்கியர், திருமூலருங்கிறவங்கள பிரபலப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? அப்போது சித்தர் மார்க்கத்தை சரியானபடி மக்களிடம், அடுத்த தலைமுறையிடம் நாம் கடத்தி கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த சமூகம் மிக ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கும். காரணம், சித்தர்களோட ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தொட்டிங்கன்னா மாசக்கணக்கு அவங்களால பேச முடியும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, என்ன பண்ணீங்க? மேக்சிமம் ஒரு ராஜகோபுரத்தை பார்ப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பலிபீடம் பார்ப்பீங்க, கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கொடிமரம் பார்ப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு அர்த்த மண்டபம், கொஞ்சம் தள்ளி போனால் கருவறை, அங்கே ஒருத்தர் இருந்து தீபாராதனை, அதில் ஒரு உருவம், அதுக்கு ஒரு அலங்காரம், அதை பார்த்த உடனே வணக்கம். இதெல்லாம் சொல்கிறீங்களா? இதெல்லாம் செய்கிறீங்களா? ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, உனக்கான உன்னை வழிநடத்தக்கூடிய, உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பற்றி உனக்கு தெரியணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை போய் பார்க்குறதுக்குன்னு நான் ஒரு ரூட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ரூட்டை வெளியில் போய் பாரு, அந்த ரூட்டை அப்படியே உள்ளே ஃபாலோ பண்ணு, நீயும் அவரை பார்ப்ப. எப்போ நீ அவரை பார்ப்பியோ அப்போவே புதுசாக பிறப்ப, உன் கர்மா ஜீரோவாகும், உன் வாழ்க்கையை ஜெயிப்ப. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, வெளியில் மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதோட அருமை தெரியல. இப்போது எவ்வளவு நாம் தத்துவம் பேசினாலும் திருமூலரையும் என்னை உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? திருமூலர் ஒரு மிகப்பெரிய சிகரம், மலை, நாம் ஒரு சின்ன துகள். திருமூலர் சொல்கிறார், உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம். இந்த உடம்பு கோயிலுங்கிறாரு. அப்போ அதையும் கோயில்னு சொல்கிறீங்க, திருமூலர் இதையும் கோயில்னு சொல்கிறாரு. ரெண்டையும் என்னைக்கா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை பார்த்துருந்தா வெளியில் நீங்கள் பார்க்குற பரிவார தேவதைகள், வெளியில் நீங்கள் பார்க்குற கோவிலின் அடையாளங்கள் அதெல்லாம் இங்கே இருக்கணுமே. அப்போ அதோட வேலை என்ன, அது எங்கே இருந்து என்ன வேலை செய்யுது, வேலை செய்யுதா செய்யலையா, செஞ்சிருச்சுங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சிருக்குமா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சித்தர் மார்க்கம்தான் உண்மையிலேயே ஒரு மனிதனை முழு ஆரோக்கியமாக, முழு நிறைவாக வாழ வைக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ உள்ள சித்தர் மார்க்கங்கள், இப்போ உள்ள சித்தர்கள், புதுசாக வந்த சித்தர்கள், அதன் பேரில் பிரபலமான சித்தர்கள், நிறைய ஆசிரமங்கள், வழிபாடுகள் எல்லாம் இருக்குல்ல. ஆனால் சித்தர் மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையிலேயே ஒரு ஒரிஜினல் சித்தர் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீ எப்போ கோயிலுக்கு போய் கூட்டம் சேர்றியோ அப்போவே உங்ககிட்ட இருக்க தன்னம்பிக்கை போயிருச்சுன்னு அர்த்தம். எப்போ நீ கோயிலில் போய் சுற்றிக்கிட்டு திரியிறியோ அப்போவே உங்ககிட்ட இருக்க குவாலிட்டி போயிருச்சுன்னு அர்த்தங்கிறாங்க. இதை நம்ப முடியுமா? சித்தர்கள் சொல்கிறாங்க, என்னைக்கு உனக்குள்ளார இருக்க இறைவனை நீ உணர்ந்துட்டியோ, உனக்குள்ளார இருக்க அதே இறைவன் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான்னு உணர்ந்துட்டியோ, அப்போது நீ இருக்கும் இடத்தில் அந்த இறை சக்தியை உணர்வாய். நீ எப்போ நீ இருக்கிற இடத்துல இறைவனை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டியோ அப்போ காணும் இடமெல்லாம் இறைவனாக உனக்கு தெரியுவான். நீ கோயிலுக்கே போக மாட்ட, உன் மனம் தெளிவடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் சித்தர்களோட பாயிண்ட். நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? இப்போ சித்தர் மார்க்கத்தை யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது சரியா தவறான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சித்தர் மார்க்கத்தை பற்றின புரிதல் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரவே தொடங்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களையெல்லாம் நான் கேட்டேன். இதை பார்க்குறவங்களும் சரி, நம்ம வந்து சித்தர்கள் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், சித்தர்களை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அந்த புள்ளி, தொடங்குற புள்ளிங்கிறது எங்கேருந்து தொடங்குறது, நாங்கள் சித்தர்களை எப்படி வணங்குறது, எங்களுக்குள்ள அந்த சித்தர்கள் சொன்ன நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க. இன்றைய உலகத்தில், இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக சித்தர்களை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். ஏன் வரணும்னு கேளுங்க. சித்தர்கள் தான் இந்த உலகின் முதல் விஞ்ஞானிகள். நீங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிக்கிற அத்தனை விஷயங்களையும்
எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போன அற்புதமான மேதைகள். நாம் அவங்கள பற்றி கொண்டாடுறதுக்கு ஒரே காரணம் தான். நான் பல நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நரம்பைத்தான் நம்மளால் இப்படி கண்ணில் பார்க்க முடியுது, நாடியை கண்ணில் பார்க்க முடியல. காரணம் என்னென்னா, ஒரு பசுவினுடைய முடி ரோமம் அதை எடுத்து அதை இப்படி 16 கீத்துகளாக போட்டு அதில் ஒரு கீத்து எடுத்து அதை 1000 பகுப்பாக போட்டு அதுதான் ஒரு நாடி. அது மாதிரி 72,000 நாடிகள் இருக்குங்கிறத எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காலத்தில் கண்டுபிடிச்சவங்க. இப்போ அவங்களோட மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து தொடங்குறது, எப்படி தொடங்குறதுங்கிறது நம்மக்கிட்ட கேள்வியாக வரும். இப்போ அந்த மார்க்கத்தை நாம் தொடங்குறது அப்படின்னு உடனே எப்படி தொடங்கலாம், எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னு கிளம்புன உடனே நமக்கு முன்னால் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, வியாழக்கிழமைகளில் இன்னென்ன சித்தரை பாருங்கள், இன்னென்ன ராசிக்காரங்க இன்னென்ன சித்தரை பாருங்கன்னு தான் நிற்கும். ஆனால் சித்தர்களை உங்களுக்கு யாருக்குமே புரியலை. சித்தர்கள் உங்களை என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, சுதந்திரமாக இரு, நீ யாருக்குமே அடிமையாக இருக்காத. அடிமை மனநிலை இருக்கிறவங்கள சித்தர்களுக்கு பிடிக்கிறதில்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் எப்பயுமே ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணுவோம், கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாமே முருகன் தான், எனக்கு எல்லாமே விநாயகன் தான், எனக்கு எல்லாமே போகர் தான், அவரை மீறி என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த சிந்தனை உள்ளவர்களை அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. காரணம் என்னென்னா, நீ இன்னும் வளர்வதற்கான தகுதி உங்ககிட்ட வரலை. இப்போ போகரோ அகத்தியரோ திருமூலரோ, நான் சொல்கிறது உண்மையான சித்தர்கள், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நான் திருமூலரை விட சிறந்தவனாக வர வேண்டும், நான் அகத்தியரை விட சிறந்தவனாக வர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள சித்தர்களுக்கு பிடிக்கும். வெரி குட். நீ ஏயா திருமூலரை ஜெராக்ஸ் எடுக்கிற, நீ ஏயா போகரை ஜெராக்ஸ் எடுக்கிற, என்னை விட பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படு. இதுதான் நல்ல சித்தர்களுக்கான அடையாளம். அப்போ சித்தர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ அடிமையாக இருக்காத, எங்களுக்கும் யாரும் சொல்லித்தரல, நாங்கள் பிரபஞ்சத்திலிருந்து கற்றுக்கிட்டோம், நீயும் அதே பிரபஞ்சத்தை குருவாக எடு, அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அசைவுகளை உபதேசமாக எடு, நாங்கள் எடுத்த மாதிரியே நீ எப்போ அதற்கான முன்னெடுப்பை தொடங்குகிறாயோ அப்போ நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண வருவோம். வழித்துணையாக அல்ல, சப்போர்ட் பண்ண. நீச்சல் பழகணுன்னா குளத்தில் குதித்து உயிர் பயத்தில் கையையும் காலையும் ஆட்டு. அப்போ உனக்கு நீச்சல் மேலே நம்பிக்கையும் நீச்சல் மேலே ஆர்வமும் வரும். அப்போ எப்படி நீச்சல் பண்ணுறது நான் கரையிலேருந்து உனக்கு சொல்கிறேன். அப்போவும் நான் உனக்கு கையெல்லாம் பிடிக்க மாட்டேன். நீ நீச்சலை விரும்புகிறாயா இல்லை மரண பயத்தில் எப்படி தப்பிக்கணும்னு நினைக்கிறியா? இந்த நேரத்தில் நீச்சல் எனக்கு தேவைன்னு நீ யோசித்து ஒரு ஸ்டெப் எடு. அந்த ஸ்டெப்பை எப்படி சரியாக வைக்கிறது நான் சொல்ல வர்றேன். இதுதான் சித்தர்கள். இதே சித்தர் மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையில் அந்த மார்க்கத்தையே முடிக்கிறேன் பாருங்கள், யதார்த்தமாக இரு. அது எப்படிங்க யதார்த்தமாக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறேன், பொருந்துனா உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது வாயை மூடி சாப்பிடுங்க, பேசாமல் சாப்பிடுங்க, இப்படி ஒரு கோணம். உடல் எடை கூடிருச்சுன்னா இதை பண்ணுங்க, உடல் எடை குறைஞ்சிருந்தால் இதை பண்ணுங்க, சாப்பாட்டில் இன்னென்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க, பசிக்கும்போது சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்லி நிறைய விழிப்புணர்வு தகவல் வருதா? ஆனால் சித்தர்கள் சொல்கிறது பாருங்கள், இந்த உடல் உறுப்புகள் இந்தந்த நேரத்தில் வேலை பார்க்கும், அந்த உறுப்புகள் வேலை செய்கிற நேரத்தில் அதுக்கு வேலையை கொடு. சிம்பிளான ஒரு விஷயம். ரொம்ப நாளாக உடம்புல அசிடிட்டி இருக்குது, எனக்கு எல்லா முத்திரைகளும் தெரியும், எல்லா மருந்துகளும் தெரியும், சாப்பிட்றோம் நிற்கலை. எங்கள் அம்மா விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் கண்ட விஷயத்துக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கிற, நேரத்துக்கு சாப்பிட்டா தானே சரியாகும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட அறிவுரை சொல்கிறேன், அம்மா பசிக்கும்போது தான் சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கண்ட முட்டா போய் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்தந்த நேரத்தில் சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும், பசிக்குதோ பசிக்கலையோ 2 வாய் அள்ளி போடணும்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி லாஜிக்குன்னு புரியலையே. 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்ரு, அதான் சாப்பிட்ற நேரம். மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ரு, அதான் சாப்பிட்ற நேரம்னு சொல்கிறாங்க. லாஜிக்கலாக பார்த்தா இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய எதுவும் எங்கள் அம்மா சொன்னதோட பொருந்தவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அதற்கான சந்தர்ப்பம் வருது. 7:45 சாப்பாடு ரெடி ஆகுது, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. இந்நேரத்திலே வா அப்படின்னு கேட்டுட்டு சரி பரவாயில்லன்னு அன்றைக்கி சாப்பிட்றேன். மத்தியானம் 1 மணிக்கு வயிறு தீயா எரியிற அளவுக்கு பசி. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் பிரச்சனை என்னென்னா, சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம்.
ஆனால் அன்னையிலேருந்து நிலைமை எப்படி மாறுது? 1 மணிக்கு வயிறு கப 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 கபன்னு பசிக்குது. இரவு 7 to 8 மணிக்கு வயிறு கப 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 கபன்னு பசிக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியம், அன்று முதல் எனக்கு அசிடிட்டியே இல்லை. இப்போது பசிச்சு சாப்பிட்றதுங்கிறது சரியா, இல்லை அந்தந்த உடல் உறுப்புகள் வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சாப்பிட்றது சரியா? ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதுவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது சரியான்னு யோசிச்சு பாருங்கள். கூட்டாஞ்சோறு, நிலாச்சோறு. என்ன பண்ணீங்க அப்போ? நமக்கு பிடிச்சவங்க நம்ம அம்மா எல்லாரும் சுற்றி உட்காந்து சாப்பாடை நடுவில் வச்சு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், நீ கம்மியாக சாப்பிட்ருக்க, நீ ஜாஸ்தியாக சாப்பிட்ற, ஏன்டா இப்படி சாப்பிட்ற, பேசிக்கிட்டே சாப்பிட்டோமா? அந்த சமூகத்தில் யார் கெட்டு போயிட்டாங்க? யாரும் இல்லை. இப்போது எனக்கு யோசனையே என்ன அப்படின்னா, இது எந்த மாதிரியான வழிகாட்டுதல்? சரி, பசிச்சு சாப்பிட்ட எத்தனை பேர் 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டாங்க? பேசிக்கிட்டே சாப்பிட்ட எத்தனை பேர் குறைஞ்ச வயசில் செத்து போயிட்டாங்க? எல்லாருக்குமே ஆவரேஜாக அந்த ஆயுள் தான் இருக்குது. இங்கே இந்த இடத்துல என்ன வித்தியாசப்படுது? இங்கே தான் சித்தர் மார்க்கம் உள்ளே வருது. யதார்த்தமாக இரு, உனக்கு பிடிச்சதை பிடிச்ச மாதிரி செஞ்சு நீ செய்கிறது பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை தராத வகையில், பிறருக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் தராத வகையில் ஒரு வேலையை செய். திருப்தியாக வாழ்ந்துக்கோ, பிடிச்சதை செய். 24 மணி நேரத்தில் 22.5 மணி நேரம் என்னமோ செஞ்சுட்டு போ. 1.5 மணி நேரம் உன்னை வழிநடத்தும் இந்த உடலுக்காகவும், உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உருபொருள் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்காகவும் 1.5 மணி நேரத்தை ஒதுக்கு. ஒரு முகூர்த்த வேலை. ஏன்னா 22.5 மணி நேரம் உனக்காக, உன் சமூகத்துக்காக நீ ஓடிக்கிட்டே இருப்ப, ஓடிட்டு போ. ஆனால் 1.5 மணி நேரம் உனக்குள்ளே உனக்காக இயங்கக்கூடிய உருபொருளுக்காக செலவு பண்ணு. அந்த 1.5 மணி நேரம் நீ பண்ணுற செலவு, அதற்காக கொடுக்குற நீ எஃபோர்ட் உன் வாழ்க்கையவே மாற்றும். இதுதான் சித்தர்கள் நமக்கு சொல்கிற மிக அற்புதமான கோட்டு. இந்த 1.5 மணி நேரம் நீ உள்ள செலவு பண்ணால் என்ன நன்மை நடக்கும்? உனக்காக இயங்கக்கூடிய சக்கரங்கள், அந்த சக்கரங்களினுடைய எனர்ஜியை வாங்கிறதுக்காக இயங்கக்கூடிய உடலின் உள் உறுப்புகள், அந்த உள் உறுப்புகளிலிருந்து சக்தியை வெளியே கொண்டுட்டு போகிற நாடிகள், இவை எல்லாமே ஆரோக்கியமாகும். இவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய காற்றுகள் பலப்படும். இதெல்லாம் பலப்பட்டாலே போதும், ஒரு மனிதனுக்கான சராசரி ஆயுள் என்று சொல்லக்கூடிய 120 வருடத்தை நீ முழுமையாக, நல்லா கவனிங்க, முழுமையாக அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் பூர்த்தி செய்வாய். இதுதான் சித்தர் மார்க்கம். இந்த சித்தர் மார்க்கத்தை பின்பற்றணும்னா ஒரே வாசகம், யதார்த்தமாக இரு, பிடித்தபடி வாழு. 1.5 மணி நேரம் உன்னுடைய உடலின் உள்ளே உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும், உன்னுடைய உடலின் உள்ளே இருந்து உன்னை வழிநடத்தக்கூடிய அந்த இறை சக்திக்காக, அதை பலப்படுத்துவதற்காக 1.5 மணி நேரம் முறையாக பயன்படுத்து. மற்ற நேரம் நீ என்னமோ பண்ணிட்டு போ. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உள்ள அந்த உடல் உள் உறுப்பு அந்த 1.5 மணி நேரத்திலேயே 120 வருட ஆயுளுக்கான சக்தியை சேமித்து உன்னை காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த பகுதிக்கு பேர் கண்டம்னு பேர். இந்த பகுதியின் பெயரால் சிவனுக்கு நீலகண்டன் ஒரு பெயரே உண்டு. இந்த பகுதிக்கு ஏன் சிவனுக்கு நீலகண்டன் பேர் வந்துச்சு? இந்த பகுதியை தொடர்பு படுத்தி அப்படின்னா, ஆலகால விஷம்னு சொல்லுவாங்க. ஆலகால விஷம்னா, கால அப்படின்னா கால்னா காற்று, காற்று தவறுதலாக பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய மரணத்திற்கு ஒப்பான விஷம். இது பேர் சிற்றண்டம், இதுக்கு பேர் பிண்டம். இங்கே இருந்து பிண்ட பகுதிக்கு கடந்தால் மரணம் நிச்சயம். இதை தடுக்கிற பார்ட் இது ஒன்று. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி மிக அற்புதமாக வெளிப்பட்டால் உயிரை கொல்லக்கூடிய விஷத்தை கூட அது முறித்து வெளியே தள்ளும். உன்னை உயிரோடு வாழ்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்யும். இது விசுத்தி சக்கராவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. விசுத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு நன்மை. இப்போ எனக்குன்னு ஒரு விசுத்தி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு விசுத்தி இருக்கும். எனக்கு சிக்கன் பிடிக்கும், உங்களுக்கு முட்டை பிடிக்கும். எது உங்கள்கிட்ட கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை பூரா உள்ள அனுமதிக்கும். உங்கள் லைஃப்லேயும் சரி, வாழ்க்கை எல்லாத்துலேயும். எது வந்தால் உங்கள் மனம் கஷ்டப்படும், உடல் கஷ்டப்படுமோ அது எல்லாத்தையும் இதை தடுத்து வெளியே தள்ளும். இதோட எஃபெக்ட்டு, இதோட வலிமை. இப்போ யோசிச்சு பாருங்கள், யதார்த்தமாக இருந்து தன் உள்ளே இருக்கக்கூடிய உருபொருளை வலிமைப்படுத்தக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சு போனோம் அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாரிடமும் கையேந்தாத, யாரிடமும் தலை வணங்காத,
உச்சக்கட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீங்களா இல்லையா? இதுதான் உண்மையிலேயே சித்தர் வழி போறதுன்னு அர்த்தம். அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழ்விது மாரியம்மா என்